முக்கிய ஆதாரத்துடன் டெல்லி கிளம்பும் எடப்பாடி. அதிர்ச்சியிலே அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம் அனைவருக்கும் தெரியும், சாதாரண ஒரு அடிமட்டத்துடன் கூட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு புதிதாக ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கித்தான் மற்ற கட்சி இருக்கிறவர்கள், ஏன் அதிமுக உட்பட மற்ற கட்சி இருக்கிறவர்கள் எல்லாம் படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அதிமுகவிலிருந்து ஒரு 6 முக்கியமானவர்களை காட்டிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த 6 நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அந்த தொகுதிகள் புறம் காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டு மிக விரைவாகவே இடைத்தேர்தல் என்பது நடத்தப்படுகிறது. அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புறம் ஆப்பு வைக்கக்கூடிய அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இனிமேலும் நாம் இப்படி இருக்கக்கூடாது. இப்படியே இருந்தால் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்துவிடும். அதிமுகவே இல்லாமல் போனாலும் போய்விடும். நமது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அதாவது என்னுடைய அதிமுக அடுத்த 100 ஆண்டுகளுக்கு உடன் தான் இருக்கும் என சொல்லிவிட்டு போனார்களே, நாம் அதை தவற விட்டு விட்டோமோ நினைத்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக டெல்லி பயணம் என்பது மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து. இதுலயும் முக்கியமாக சொல்ல போனால் இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகட்டும், சி. விஜயபாஸ்கர் ஆகட்டும், அடுத்து இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்களுடைய ஃபைல்களை பூராம் தூசி தட்ட ஆரம்பித்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியின் போதும் சரி, அதிமுக எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, இவர்கள் பதவியில் இருந்த அந்த நேரத்தில் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் அடுத்து அரசுக்கு தெரியாமல் என்னென்ன வேலைப்பாடுகளை செய்திருக்கிறார்களோ அனைத்து வேலைகளையும் தூசி தட்டி அந்த ஃபைல்களை பூராம் ரெடி செய்துவிட்டு டெல்லி கிளம்ப நமது எடப்பாடி பழனிசாமி தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலேயே உலா வந்து கொண்டிருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது கோபம் என்பது இருக்கும். அதாவது நம்ம அதிமுக சாதாரண ஒரு தொண்டனுக்கு அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு இயக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக கோபம் என்பது இருக்கும். அதே போலத்தான் அவர்களை இப்படியே விட்டால் சரிப்பட மாட்டார், இவரை பார்த்து மற்ற நபர்களும் கண்டிப்பாக கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது என சொல்லி எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக டெல்லி கிளம்புவதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. வெற்றி கழகத்திலே இணைவது அவருடைய விருப்பம், அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. ஆனால் இணைபவர்கள் அதிமுகவிலே பதவியில் இல்லாமல், இப்ப பதவியில் இல்லாத நபர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவினவர்கள் நிறைய பேர் அங்கே போய் தமிழகத்தில் இணைந்தார்கள். அதை நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போய் இணைவதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் அதிமுகவிலே முக்கிய தூண்களாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திலே ஐக்கியமாயிருப்பது தற்சமயம் அதிமுகவை அதுல பாதாளத்திலே தள்ளி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.